இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். இஃப் ஆல் தி கிவன் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ், எல்லாமே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம எப்படி இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொன்னாங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இஃப் ஆல் தி கிவன் ஃபிராக்ஷன்ஸ் ஆர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்ஸ் and the difference between the numerator and the denominator also be same. பாருங்க 6க்கு 4க்குள்ள டிஃபரன்ஸ் 2, 5க்கு 3க்குள்ள டிஃபரன்ஸ் 2, 7 5க்கு டிஃபரன்ஸ் 2, ஸோ எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் 2 இருக்குது. அது மாதிரி இருந்துச்சுன்னா if all the given fractions are improper fraction and the difference between the numerator and the denominator also be same, then the highest numerator fraction is the smaller number. அதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஹையஸ்ட் நியூமரேட்டர் இருக்கிறதுல நியூமரேட்டர்ல சின்ன நியூமரேட்டர் இருக்குது பெரிய நியூமரேட்டர் இருக்கிறது சின்னதா இருக்கும், சின்ன வேல்யூவா இருக்கும். பெரிய நியூமரேட்டர் இருக்கிறது சின்ன வேல்யூவா இருக்கும், சின்ன நியூமரேட்டர் இருக்கிறதுலே பெரிய வேல்யூவா இருக்கும். இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல இதை எழுதலாமா? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் பெரிய வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 9/7 and then 7/5, 6/4, 5/3, 3/1. இதுதான் அசெண்டிங் ஆர்டர்.